Hello guys, I'm back with another video. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போது ஏற்காட்டில் இருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்காடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்பேன். அதில் போய்ட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் கரடியூர் வியூ பாயிண்ட் போயிருப்பேன். அங்கே போய்ட்டு ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு அங்கே அந்த கப்புள்ஸோட அட்டூழித்தெல்லாம் தாங்க முடியாமல் புலம்பியிருப்பேன். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ வேறு ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கேன். இந்த வியூ பாயிண்ட் நேம் பார்த்திங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட்டு. இதுவும் நான் ஸ்டே பண்ணிக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பகோடா பாயிண்ட் இங்கேயும் க்ரௌடாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தாவே அந்த வியூ தெரியுது பாருங்கள். ஓகே, நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு தான். ஸோ பெருசு இந்த சென்ஸ் அந்த பிளேஸ் சொன்னேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. பலூன் ஷூட்டிங் கேம்ஸு, அப்புறம் அந்த பேஸ்கெட் பால் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பெருசாக நான் ட்ரோன் ஷாட்ஸும் நான் எடுக்கலை. ஏன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டில் பார்த்த அதே வியூ தான் அங்கேயும் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஏன்னா 2 வியூ பாயிண்ட்டுக்கும் ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் அங்கே பார்த்த அதே வியூ தான் பார்த்திங்கன்னா இங்கே வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ட்ரோன் ஷாட்டில் எதுவும் எடுக்கலை. இந்த வியூ பாயிண்ட் நேம் பார்த்திங்கன்னா லேடிஸ் சீட். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுக்காக அந்த பிளேஸ்க்கு லேடிஸ் சீட்டுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அது பார்த்திங்கன்னா எங்கள் பகோடா வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணி ஆகுது. ஆனால் 3 மணி மாதிரியே தெரில சத்தியமாக. காலையில் நான் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன ஒரு கிளைமேட் இருந்துச்சோ அதே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. செம்மையாக குளிருது, கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது. என்னோடய க்ளவுஸ் வேறு நான் வீட்டில் எங்கே வச்சேனே தெரில. கடைசியாக வால்பாறை போகும்போது போட்டு போனதான். அதுக்கப்புறம் எங்கேயோ கொண்டாந்து தூக்கி போட்டால் அது எங்கே இருக்குன்னு தெரில. காலையில் நான் தேடும்போது கிடைக்கல. செம்மையாக சில்லுன்னு இருக்குது, கையில் ஒரு மாதிரி விரைக்குது.
ஓகே, அங்கேருந்து கிளம்பிட்டு அங்கே பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. மற்ற 2 வியூ பாயிண்டோடு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப மொக்க தான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக கூட்டம் இல்லை. 4-5 பேர் தான் இருந்தாங்க. சேம் வியூ தாங்க, பெருசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூலாம் எதுவும் கிடைக்கல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வியூ பாயிண்டில் என்ன வியூ கிடச்சதோ அதே வியூ தான். இன்னி அந்த ஜென்ஸு சீட்டு, சில்ட்ரன் சீட்டு, இன்னும் எத்தனை சீட்டுக்கு போனாலும் இதே வியூ தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என் முன்னாடி போயிட்டுருக்க அந்த ஜந்துவை பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுதுன்ட்டு. இந்தூர் பிள்ளைங்க இருப்பான் போல். கார்டனில் இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ? இந்த ஊர்லேயே ஒரே வியூவை திரும்ப திரும்ப காசு கொடுத்து பார்த்த ஒரே பைத்தியக்காரன் நானாக தாங்க இருப்பேன். நினைவாதாங்க, இந்த ஊருக்கு நடுவில் ஒரே ஒரு வியூ தான் இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் 2 வியூ பாயிண்ட்டு, ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட்டு. அதுக்கு தனித்தனியாக ஒரு பேர் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் யாராச்சும் ஏற்காடு வரீங்க அப்படின்னா கூகுளில் காட்டுற நேமெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு போகணும் அப்படின்னா டைரெக்டாக கரடியூர் வியூ பாயிண்ட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பகோடா வியூ பாயிண்ட்டு போயிருங்க. அந்த 2 தான் இருக்கிறதுலே ஓரளவுக்கு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது. மற்ற எல்லா வியூ பாயிண்ட்டும் வேஸ்ட்டுங்க. இதில் வேறு லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டுன்னு பேர் வச்சு ஏமாத்துறாங்க. எனக்கே செம காமெடியாக இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.